இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே உள்ள புலிக்குறிச்சி கிராமம்தான் பூமாரியின் பூர்வீக ஊர். தந்தை முத்துப்பாண்டி கடந்த 5 வருடங்களுக்கு முன்பாக உயிரிழந்துவிட்ட நிலையில் தாய் பொன்னழகுவின் அரவணைப்பிலேயே வாழ்ந்து வந்துள்ளார் பூமாரி. தாத்தா பாட்டி ஆகிய இருவரும் ஆடு மேய்க்கும் தொழிலிலும் தாய் பொன்னழகு விறகு வெட்டி விற்கும் வேலையும் செய்து பூமாரி மற்றும் அவரோடு பிறந்த 2 ஆண் குழந்தைகளையும் படிக்க வைத்துள்ளனர். திருச்சுழி சேதுபதி அரசு பள்ளியில் பயின்ற பூமாரி 2023ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பில் 573 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியிலேயே முதலிடம் பிடித்து சாதனை படைத்தார். சிறு வயதிலிருந்தே மருத்துவ படிப்பு மீதான அதீத பற்று கொண்ட பூமாரி கடந்த ஆண்டு பல் மருத்துவம் படிக்க வாய்ப்பு கிடைத்தும் MBBS ஆக வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தால் மீண்டும் நீட் தேர்வுக்கு தயாராகி வெற்றியும் கண்டிருக்கிறார். நீட் தேர்வு என்பது அவ்வளவு கடினமானது அல்ல எனவும் பயிற்சி இருந்தால் எளிதில் வெற்றி பெறலாம் என்கிறார் சாதனை மாணவி பூமாரி. நான் 2 வருஷமா நீட் எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் படிச்சு நான் 477 மார்க் வாங்கினேன். டென்டல் கிடைச்சிச்சு. ஆனால் எனக்கு MBBS படிக்கணுன்ற ஆசையினால திருப்பி நான் ரிப்பீட் பண்ணேன். இந்த வருஷம் 436 மார்க் வாங்கினேன். எனக்கு தாகூர் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் சீட் கிடைச்சிட்டு இது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் வீட்டில் எல்லாருமே என்னை கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். எங்கள் வீட்டில் வேற படிப்புக்கெல்லாம் போகலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் எனக்கு MBBS நான் சின்ன வயசுலேருந்தே கண்ட கனவு. அதனால நான் ரொம்ப படிக்கணும்னு ஆசைப்பட்டு இப்போ படிக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. நம்ம கோலை அச்சீவ் பண்ணணும்னா நம்ம படித்து தான் ஆகணும். நீட் எக்ஸாம்ன்றது ரொம்ப கஷ்டமான காரியமே கிடையாது. நீ 100% உங்கள் உழைப்பை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். சிறு வயதிலிருந்தே மருத்துவ படிப்பை பயில வேண்டும் என்ற பூமாரியின் கனவை நனவாக்கியதில் அவரின் தாயார் பொன்னழகுவின் பங்கு அளப்பரியது. விறகு வெட்டி விற்பனை செய்து அதன் மூலம் வரும் வருமானத்தின் மூலம் தன் மகளை படிக்க வைத்து அவரின் மருத்துவ கனவை நனவாக்கி இருக்கிறார் பொன்னழகு. எங்க பாப்பா 12 படிச்சுட்டு அம்மா அந்த நீட் கோர்ஸ்க்கு படிக்கிறேன் சேர்த்துடுங்கம்மான்னு சொல்லிச்சு. சரி பாப்பா நீ எவ்வளோ கஷ்டப்பட்டனான்னு படின்னு சேர்த்து விட்டோம். 2 லட்சம் 3 லட்சம் கட்டி பயிரோடு ராமக்கல் பயிரோட படிச்சு முதல்ல 473 மார்க் எடுத்துட்டு கட்டாப் கிடைக்காம மறு வருஷம் நான் படிக்கிறேன்மான்னு சொல்லிச்சு. பிடிஎஸ் கிடச்சி வாங்க மாட்டேன்னு அழுதுட்டு வந்துருச்சு. அங்கே ஸ்கூலில் சொல்லி கொடுத்த சார், எம்மா உங்களால் படிக்கணும்னா சொல்லுங்கள், நான் கூப்பிட்டு பாப்பா படிக்கப்பட இந்த வட்டம் வாங்கிடுவா, கண்டிப்பாக வாங்கிடுவாமான்னு. சரி இல்லைங்க சார் நீங்கள் சொன்னதே போதும் சார், நம்ம பழைய எப்படி சேர்த்துடணும். பாப்பா இந்த வட்டம் கஷ்டப்பட்டு படித்து வாங்கிடுச்சு. நீட் தேர்வு கடினமானது, குளறுபடிகள் நிறைந்தது, கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்களுக்கு எட்டா கனி என தமிழகம் முழுவதும் பரப்பப்படும் மாயபிம்பங்களுக்கு மத்தியில் கடின உழைப்பும் விடாப்பயிற்சியும் இருந்தால் நீட் தேர்வு எளிதில் வெற்றி பெற முடியும் என்பதற்கு தலைசிறந்த உதாரணமாக திகழ்கிறார் திருச்சுழியைச் சேர்ந்த பூமாரி. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக விருதுநகர் செய்தியாளர் ஜெயராம். மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.